தலைவருடன் நிகழ்ச்சிக்காக இன்று நம்மோடு காந்திய மக்கள் இயக்கத்தின் தலைவர் திரு தமிழருவி மணியன் பங்கேற்க இருக்கிறார். அவரது வீட்டு வாசலில் தான் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். தமிழருவி மணியன் அவர்களை சந்திக்கலாம். தலைவருடன் நிகழ்ச்சிக்காக நீங்கள் உங்களை சந்திக்க வந்திருக்கோம். நீங்கள் உங்களுடைய முழு நாள் எப்படி பயணிக்க போகிறது அப்படிங்கிறத உங்களோட இருந்து நாங்கள் பார்க்க போகிறோம். நீங்கள் எப்படி படிக்கிறீங்க, உங்களுடைய வேறொரு முகத்தை நீங்கள் எங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறோம். எனக்கு இருப்பது ஒரே முகம். மகிழ்ச்சி. உங்களுடைய நாள் எப்படி தொடங்கும்? ஒரு நாளை நீங்கள் எப்படி வடிவமைக்கிறீங்க? அதாவது நான் வீட்டில் இருந்தால் அல்லது வெளியில் எந்த இடத்தில் இருந்தாலும் புலர்காலை பொழுது விடுகிறது என்கிற உணர்வு எனக்குள் கண்விழித்து நான் விழி திறக்க வேண்டும் என்கிற நிலையில் உடனே விழி திறந்து எதையும் பார்க்க மாட்டேன், வாய் திறந்து எதையும் பேச மாட்டேன். இப்பொழுது நான் விழிக்க வேண்டும், என்னுடைய காலை தொடங்குகிறது. அப்பொழுது மெல்ல என் கண்களுக்கு முன்னால் 2 கைகளையும் கொண்டு வந்து உள்ளங்கைகளை விரித்து ஒரு பக்கம் என்னுடைய தாயையும் இன்னொரு பக்கம் என்னுடைய தந்தையையும் முதலில் தெய்வ தரிசனம் செய்து அவர்களுக்கு நன்றி பாராட்டுவது தான் என்னுடைய முதல் வேலை. அது முடிந்த பிறகு அங்கிருந்து நேரே இந்த அறைக்கு வருவேன். எதிரே விவேகானந்தர் படம் இருக்கிறது. அந்த விவேகானந்தர் படத்தின் முன்னால் வந்து நிற்பேன். உலகத்தில் தன்னம்பிக்கையை வளர்த்தெடுக்கக்கூடிய வாசகங்கள் எத்தனையோ உண்டு. யாரோ சொல்லி இருப்பதையெல்லாம் பலர் பேச நீங்கள் கேட்டிருப்பீர்கள். ஆனால் என்னை பொறுத்தவரையில் விவேகானந்தருடைய இந்த வாசகத்திற்கு இணையாக ஒரு தன்னம்பிக்கையை தரக்கூடிய வாசகம் உலகத்தில் எதுவுமே கிடையாது என்பது என் அழுத்தமான நம்பிக்கை. ஆல் பவர் இஸ் வித்தின் யூ. யூ கேன் டூ எனிதிங் அண்ட் எவ்ரிதிங். பிலீவ் இன் தட். டோன்ட் பிலீவ் தட் யூ ஆர் வீக். ஸ்டாண்ட் அப் அண்ட் எக்ஸ்பிரஸ் யுவர் டிவினிட்டி. இதுதான் விவேகானந்தர் வழங்கிய வாசகம். அதனால் எல்லா வலிமையும் எல்லா ஆற்றலும் எல்லா சக்தியும் உனக்குள்ளே இருக்கிறது. நீ நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும், எல்லாவற்றையும் சாதிக்க முடியும். இதை நம்பு. ஒருபோதும் பலவீனமானவன் என்ற நம்பிக்கைக்கு மட்டும் ஆட்பட்டு விடாது. உன் புனிதத்தன்மையோடு எழுந்து நில் என்று சொல்லுகிற அந்த வாசகத்தை வாய் திறந்து உரத்த குரலில் நான் ஒரு முறை வாசிப்பேன். அதற்கு பிறகு என்னுடைய மனைவி கொஞ்சம் உடல்நலமற்றவள் நீண்ட காலமாகவே. அதனால் அவளால் உடனடியாக எழுந்திருக்க முடியாது. நான் அவளுக்காக முதலில் போய் தேநீர் தயாரிப்பேன். தேநீர் தயாரித்து அவளுக்கு கொடுத்துவிட்டு அதற்கு பிறகு நானும் குடித்தபடி செய்தித்தாள்களை புரட்டுவேன். ஒரு 15 நிமிடத்திற்கு பிறகு நான் ஆசனங்கள் போடுவேன். ஆசனங்கள் 1 மணி நேரத்திற்கு மேல் போடுவேன். என் கல்லூரி காலம் தொட்டு இன்று வரை 40 ஆண்டுகளுக்கு மேல் தொடர்ந்து நான் ஆசனங்களை போட்டபடி இருக்கிறேன். காலையில் பல் துலக்கிய பிறகு ஒரு 3 குவளையில் தண்ணீர் அருந்துவேன். குவளை நீரை அருந்திய பிறகு தேநீர் தயாரிப்பேன். அது முழுக்க என்னுடைய மனைவிக்காக நான் ஆற்றுகிற நன்றி கடன். நாள் முழுவதும் எனக்காகவே இருக்கக்கூடிய, உழைக்கக்கூடிய, உருகக்கூடிய அந்த ஆன்மாவுக்கு ஒவ்வொரு நாளும் காலையில் நான் செலுத்துகிற நன்றியின் அடையாளமாக சொல்கிறேன். நன்றியின் அடையாளமாகத்தான் இந்த தேநீர் தயாரிக்கிறேன். தேநீர் சாதாரணமாக ஏதோ தேநீரை பருகுவது என்பது ரொம்ப சாதாரண சமூக மனிதர்களுடைய ஒரு செயலாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஆனால் இதற்குள்ள ஆழ்ந்த தத்துவமே இருக்கிறது. ஜென் தத்துவமே இருக்கிறது. ஜென் ஒரு ஒற்றை வரியில் இந்த தேநீர் குறித்து சொல்கிறது. ட்ரை டு லிவ் வித் யுவர் டீ. தேநீரோடு வாழ பழகு. மனிதர்களோடு வாழ்வதற்கே நமக்கு சரியாக இன்னும் புரிபடலை. தேநீரோடு எப்படி வாழ்வது என்று யோசிக்கலாம். தேநீரோடு வாழ பழகி எவனாலும்
மனிதர்களோடு அன்பாகவும் மென்மையாகவும் உண்மையாகவும் பழக முடியும். தேநீர் தயாரிக்கிற அதுதான். அது எப்படின்னா, இப்போ ஒரு தேநீர் தயாரிக்கிறோன்னு வச்சுங்களேன், இதற்கு மிக முக்கியமானது ஒன்று சர்க்கரை, அடுத்து இதற்கு வேண்டிய பால், அதற்கு பிறகு இந்த தேயிலை தூள். இப்போ இந்த 3 தான் தேநீர் உருவாகிறது. வாழ்க்கையே இந்த 3க்குள்ளே இருக்கு. இப்போ இந்த பால் கூடுதலாக இருந்து இந்த தேயிலை தூளும் இந்த சர்க்கரையும் குறைவாக இருந்தால் சுவையான தேநீர் கிடைக்காது. தேயிலை தூள் மிக அதிகமாகிவிட்டாலும் அந்த சுவை வந்து சேராது. இந்த சர்க்கரையை நீங்கள் கூடுதலாக போட்டுவிட்டால் இனிப்பு அதிகமாகி குடிப்பதற்கு சரியான நிலைப்பாட்டில் இருக்காது. அப்போது அளவான பால், அளவான தேயிலை, அளவான சர்க்கரை 3ம் சேருகிற போது ஒரு சுகமான தேநீர் உங்களுக்கு கிடைக்கிறது. இந்த 2 குவளை பாலை முதல்ல போட்டு முடித்த பிறகு இதற்கு வேண்டிய அளவுக்கு தேயிலை போடுவது என்பதற்கு தனித்திறமை இருக்கணும். இந்த 2 குவளை பாலுக்கு எவ்வளவு தேயிலை போட்டால் உங்களுக்கு மிகச்சரியான அந்த ஒரு அந்த நிறமே, தேநீரை நீங்கள் பருகுவதற்கு முன்பு அந்த தேநீரின் நிறமே உங்களுக்கு ஒரு சுவையையும் சுகத்தையும் தரும். அந்த நிறம் வருவதற்கு ஏற்றாற் போல இப்போ நாங்கள் 2 பேருக்கு இதை முதல்ல ஒரு முழுவதும் போடுவேன். அதற்கு பிறகு ஓரளவு ஒரு 1/4 பகுதி போடுவேன். இப்போது வந்து இதை நீங்கள் போடும் பொழுது இதை போட்டுட்டேன். இதை என்ன பண்ணணும்னா, ஒரு மிகச்சிறந்த தேநீரை நீங்கள் தயாரிக்க வேண்டுமென்றால் அவசரமாக செய்யக்கூடாது. நான் இதான் சொன்னேன், நீங்கள் வந்து ட்ரை டு லிவ் வித் யுவர் டீ என்று சொன்னேன். தேநீரோடு வாழ பழகுதல். நீங்கள் ஒரு தேநீரை எப்படி சுவைக்கிறீர்கள் என்பதை வைத்தே நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள் என்பதை என்னால் சொல்ல முடியும். வேகமாக தேநீரை நீங்கள் குவளையில் எடுத்து பருகி கீழே குவளையை வைத்து விட்டால் நீங்கள் மிக விரைவாக வாழ்ந்து விடக்கூடிய மனிதர். ஸ்பீட் லைஃப் என்று சொல்கிறோமே, அப்படி வேகமாக வாழ்ந்து வேகமாக சென்று விடக்கூடியவராக இருப்பீங்க. வாழ்வு என்பது ஒவ்வொரு நொடியையும் நீங்கள் அனுபவித்து உள்ளார்ந்த ஈடுபாட்டோடு நடத்த வேண்டிய ஒன்று. அதனால் இந்த தேநீரை நீங்கள் போடும் பொழுது இப்படி முழுக்க வைத்து தீயை அதிகமாக வைத்து நீங்கள் தேநீரை போட்டிங்கன்னா உடனே அது கொதிநிலைக்கு வரும், வேகமாக தேநீர் தயாராகும், ஆனால் அது சுவைக்காது. அதனால் அதை சிம் என்று சொல்கிற அந்த கடைசி பகுதியில் ரொம்ப குறைவான நிலையில் அது ரொம்ப நேரம் அது பண்ணணும். அப்போ அந்த தேயிலையுடைய சாறு முழுவதும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாலில் இறங்கி 2 கலக்கும். பிரேம், அப்படி அவளை கூப்பிட்டு இந்த தேநீர் முழுவதுமாக தயாரான நிலையில் நான் வந்து அவளுக்கான ஒரு டம்ளரை இதை நல்ல கடுமையாக ஆற்றி நல்ல நுரை ததும்ப இன்னும் பண்ணலை. அது இந்த இவளுக்கு கொடுப்பேன். இவள் அதை வாங்கிட்டு அந்த அம்மா போயிட்டு படுக்கை அறையில் உட்காந்துட்டு பொறுமையாக குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ரொம்ப அற்புதமாக இருந்தது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அது அங்கே சர்டிஃபிகேட் அங்கே உங்களோட ஒரு நாள் தொடங்கும். நிச்சயமா. ஒவ்வொரு மனிதனின் உடல், உள்ளம், ஆன்மா இந்த 3ம் பரிசுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் இறப்பு வரை தொடர வேண்டும் என்றால் 2 சாதனங்களை நம் முன்னோர்கள் உருவாக்கி கொடுத்திருக்கிறார்களே, அவற்றை பின்பற்ற வேண்டும். காலையில் ஆசனம் செய்வதும், ஆசனங்களை முடித்த பின்பு தியானத்தில் ஈடுபடுவதும் நம்முடைய உடல், உள்ளம், ஆன்மா ஆகிய 3ஐயும் மிகச்சிறப்பாக வைத்திருக்கும் என்பது என் 40 ஆண்டு கால அனுபவத்தின் மூலம் கண்டெடுத்த உண்மை.
போன்று 10 முறை நாம் செய்வது நல்லது. அடுத்த பணிகளில் ஈடுபடலாம். ரொம்ப பார்க்கவே ஒரு இதாக இருந்ததுங்க, ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இருந்துச்சு. எனக்கும் இந்த மாதிரி யோகாசனங்கள்லாம் பண்ணணும்னு நினைக்கிறேன். எங்களுடைய இந்த மாதிரி பத்திரிகையாளர்கள் 24 மணி நேரம் பணியில் இருக்கிறவங்க நாங்கள் என்ன மாதிரியான ஆசனங்கள் செய்கிறது சரி? முதல்ல நீங்கள் நடைப்பயிற்சியை மேற்கொள்ளுங்க. அதற்காக ஒரு 45 நிமிடம் குறைவில்லாமல் நடக்கணும். முழுமையான பயன் கிடைக்கணும்னா 45 நிமிடங்கள் நிச்சயமாக நடக்கணும் ஒவ்வொரு நாளும். வாரத்தில் 7 நாளும் ஒரு பயிற்சி செய்யணும் நடக்கணும்னு கிடையாது. 4 நாட்கள் நீங்கள் செய்தீங்கன்னா மீதி 3 நாட்கள் அந்த உடம்பு தானே பார்த்துக்கும். அதனுடைய எஃபெக்ட், அதனுடைய இம்பேக்ட் அப்படியே கண்டினியூ ஆகும். ஒவ்வொரு எண்ணெயை ஊற்றுவதற்கும் ஒரு காரணம் உண்டு என்பது போல சொல்வார்கள். ஆனால் அவற்றையெல்லாம் எனக்கு ஈடுபாடு கிடையாது. நெய் விளக்கு ஏற்றுவதற்கு 2 காரணங்கள். ஒன்று, நீங்கள் இப்பொழுது கோயில்களில் கூட கருவறைகள் கடவுள் விக்கிரகத்துக்கு முன்னால் கற்பூரம் ஆரத்தி காட்டுகிற பொழுது முழுவதுமாக கரி படிந்துவிடும். அதனால் நெய் விளக்கு ஏற்றுகிற பொழுது அந்த புகைக்கு வாய்ப்பில்லை, கரி படிய வாய்ப்பில்லை. ஒன்று. என்னை பொறுத்தவரை நான் நெய் விளக்கு ஏற்றுவது, நெய் எளிதில் இளகி உருகக்கூடியது. அப்போது இறைவன் முன்னால் நிற்கிற பொழுது நம் இதயம் முழுவதும் பாறையாக இறுகி கிடந்தாலும் கூட அது நெய்யாய் உருகி வர வேண்டும் என்கிற குறியீடு இதற்குள்ளே எனக்கு இருக்குது. அதனால் இந்த 2 காரணங்கள். அதனால் நெய் விளக்கு ஏற்றி தான் பூஜையை செய்கிறது. போன்று நிறைய படிக்கக்கூடியவர்கள், பன்துறையில் படிக்கக்கூடியவர்கள், பகுத்தறிவு சார்ந்து படிக்கக்கூடியவர்கள் கிட்ட இறை நம்பிக்கை என்பது பெரும்பாலும் இருக்காது. இறை மறுப்பு இருக்கும், வேறு வகையில் அதை பார்ப்பாங்க. ஆனால் உங்களிடம் பகுத்தறிவு சம்மந்தப்பட்ட புத்தகங்கள் இருக்குது, பகுத்தறிவு பற்றி நிறைய பேசியிருக்கீங்க. பகுத்தறிவுலேருந்து நீங்கள் சொல்கிற இறை நம்பிக்கை எப்படி நீங்கள் வேறுபடுத்துறீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வரிசை முழுவதுமே பெரியார் தான் இருப்பார். பெரியாருடைய எல்லா கொள்கைகளையும் ஏற்றுக்கொள்கிற நான் தொடக்கம் தொட்டே பெரியாருடைய இறை மறுப்பு கொள்கையை எந்த நாளும் ஏற்றதில்லை. காரணம், நீங்கள் இறைவனை ஒரு வடிவத்தில் வழிபடுவது என்பது விவேகானந்தரே சொல்வார், அது கீழ்நிலை பக்தி. உருவ வழிபாடு என்பது கீழ்நிலை பக்தி. இறைவனுக்கு ஒரு வடிவமும் கிடையாது, ஒரு பெயரும் கிடையாது என்பது எனக்கு தெளிவாக தெரியும், பாரதிக்கு தெரியும். ஒன்று பரம்பொருள் நாமதன் மக்கள் உலகு இன்பக் கேலி என்று சொன்னவன் பாரதி. ஆனால் பாரதி பாடாத கடவுள் இல்லை, எல்லா கடவுள்களையும் அவன் பரவி பாடியிருக்கிறான். படைப்பு தத்துவம் இருக்குல்ல, இப்போ இறைவன் இதை படைத்தார், அவர் தான் இருக்கார் அப்படின்ற படைப்பு தத்துவத்தை நீங்கள் ஏற்கிறீங்களா? இல்லை, நான் நிச்சயமாக, அதாவது ஒன்று இயற்கை என்று நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, இறையாற்றல் என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, இறைவனுக்கு உருவம் கிடையாது என்பதில் எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. அதற்கு ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றும் இல்லார் என்பது தெளிவாகவே திருவாசகம் தருகிற அனுபவம். ஆனால் நாம் இப்பொழுது ஒரு ஆசனத்தில் நான் இருக்கேன், ஆசனம் முடித்து தியானத்தில் இருக்கிறேன். தியான நிலையில் இருக்கிற பொழுது மனம் ஒருமைப்பட வேண்டும் என்றால் ஒரு புள்ளியில் என் மனதை கொண்டு நிறுத்த வேண்டும். அதற்காக நான் என்ன செய்வேன், முதல்ல இந்த விரலை எடுத்து இந்த பகுதியில் கொஞ்சம் ஒரு அழுத்தி அங்கே முழு கவனத்தையும் கொண்டு போய் நிறுத்துவேன். அப்படி இல்லை, மனம் அலைபாய்கிறது என்றால் ஒரு கடல் அலையையோ அல்லது ஒரு மலை சிகரத்தையோ உங்களுக்கு வேண்டியதை ஒரு இடத்தில் நிறுத்தி அந்த இடத்தில் குவிந்து நிற்பது எளிதானது. எதுவுமே இல்லாமல் அலைபாயக்கூடிய மனதை ஒரு புள்ளியில் நிறுத்துவது அரிது. அதே போல தான் கடவுள்.
நீங்கள் வந்து உருவமே இல்லாதவன் கடவுள் என்று தெரியும். ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட வடிவத்தில் அவனை கொண்டு வந்து நிறுத்தி அவனோடு நாம் நெருங்குவதற்கு ரொம்ப எளிதாக இருக்கும். இல்லை, படைப்பு தத்துவத்தை ஏற்கிறோம்னா படைத்த கடவுள் எல்லாரையும் சமமாக படைச்சிருக்கணும், ஏற்றத்தாழ்வு இல்லாமல் படைச்சிருக்கணும், சாதியில் பிளவு, பொருளாதாரத்தில் பிளவு அப்படிங்கிறதெல்லாம் அப்படி தன் படைத்த மக்களையே ஒருவர் மேலும் ஒருவர் கீழுமாக படைத்த அப்படி கடவுள் இல்லை. அப்படி வந்து இறைவன் என்ற ஒருவன் இருந்து அவன் படைத்து காத்து அருளுவதாக எல்லாம் நாங்கள் ஒப்புக்கொள்வதில்லை. ரொம்ப முரண்பாடாக உங்களுக்கு தெரியும். இறைவன் தான் என்னை படைத்தான், அவன்தான் என்னை காக்கிறான், அவன்தான் நாளும் என்னை எனக்காக அருள்கிறான் என்பதல்ல. ஒரு இறை ஆற்றல் என்பது பிரபஞ்சத்தை வந்து நீங்கள் முழுமையாக ஆய்வு செய்கிற பொழுது நாம் அறிந்து கொள்ளவே முடியாத, நமக்குள் பிடிபடாத எத்தனையோ இயற்கை சார்ந்த பிரபஞ்ச ரகசியங்கள் இருக்கின்றன. ஆனால் அந்த இறையாற்றல் நீங்கள் இங்கே இருக்கிற இந்து கடவுள் இல்லை, இந்த இறையாற்றல் நான் வந்து ஒரு இந்துவாக பிறந்தவன் தான். நான் எந்த சமயம் சார்ந்தவனோ அந்த சமய வழிபாடு என்னுடைய தாய் வழியாக தந்தை வழியாக என் ரத்தத்தில் ஊறியது. ஆனால் என்னை நீங்கள் தேவாலயத்திற்கு கொண்டு போனால் தேவாலயத்தில் நெஞ்சம் கசிந்துருக நான் கர்த்தருக்கு முன்னாலே மண்டியிட்டு கைகூப்பி வணங்குவேன். பள்ளிவாசலில் அவர்கள் அனுமதித்தால் பள்ளிவாசலில் போய் நான் தொழுகை நடத்துவேன். எனக்கு எம்மதமும் சம்மதம் தான். என் மதம் உயர்ந்தது என்பது அல்ல, நபிகளார் சொன்னது தான். என் மதம் எனக்கு, உன்மதம் உனக்கு என்று சொன்னது தான். ஆனால் நான் இந்துவாக பிறந்ததனால் இந்து சம்பிரதாயத்திற்கு உட்பட்ட இறை வழிபாட்டில் நான் ஈடுபடுகிறேன். அதே நேரத்தில் எனக்கு இந்த இங்கே இருக்கக்கூடிய இந்த படங்களில் இறைவன் இல்லை என்பது எனக்கு தெளிவாக தெரியும். இந்த படங்களில் இறைவன் இல்லை, ஆனால் இறைமைக்கு நான் வந்து என்னுடைய நன்றியை செலுத்தணும். அதற்கு எனக்கான ஒரு இடமும் அதற்கான ஒரு வடிவமும் வேண்டும் என்று நான் அந்த அளவுக்கு மட்டும் அதை ஒப்புக்கொள்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன். இல்லை, இந்த விளக்கம் எனக்கு இப்போ நிறைய புரிய ஆரம்பிச்சிருக்கு. நம்ம அடுத்து உங்களுக்கு உணவுக்கான நேரம் ஆயிடுச்சு, நீங்கள் உணவை தொடரலாம். நிச்சயமாக. நான் இந்த வழிபாடு நடத்தி முடித்த பிறகு தான் இந்த சிற்றுண்டிக்கு போவேன். நீங்கள் அதாவது ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு, கடவுள் இருக்கிறானா இல்லையா என்று பட்டிமண்டமே நடத்த வேண்டாம், அதை ஆய்வுக்கு உட்படுத்தவும் வேண்டாம். நீங்கள் காலம் காலமாக நம்முடைய மூதாதையர்கள் ஒரு இறை வழிபாடு என்பதை எப்படி வைத்திருக்காங்க தெரியுங்களா? அறம் சார்ந்து ஒழுக்கம் சார்ந்து தான் அந்த இறைவனை கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க. அப்போ நீங்கள் அதை அறக்கடவுளாக நீங்கள் பார்க்கிற பொழுது ஒவ்வொரு நாளும் அறத்தின் பார்ப்பட்டுத்தான் நம் வாழ்வில் அடியடியாக எடுத்து வைக்க வேண்டும் என்கிற உணர்வை உள்ளுக்குள் திரும்ப திரும்ப கொண்டு வந்து சேர்ப்பதற்கு என் இறை வழிபாடு எனக்கு உதவுகிறது. இப்போது நான் வந்து வரியில் புரிஞ்சுக்கணும்னா அறம் சார்ந்த இறைமை அப்படி அவ்வளவுதான். இன்னொன்று ஒற்றை வரியில் நீங்கள் புரிந்து கொள்வதற்கு என்ன எளிதாக சொல்கிறேன், இறைமை என்பது தமிழில் முழுமை என்று பொருள். மனிதன் இந்த மாமிச பிண்டமாக மண்ணில் வந்து தாயின் கருவிலிருந்து வெளிப்பட்டு விழுகிற பொழுதே பூரணத்துவமே இல்லாத ஒரு பிண்டம். அது பிண்டமாக பிறந்தவன் இறப்பு தழுவுகிற இறுதி நாள் வரையில் உன்னதம் நோக்கி முழுமை நோக்கி அடியடியாய் அவன் நடந்து செல்ல வேண்டும். அந்த முழுமையை அடைவதற்காக என்னை நான் பக்குவப்படுத்தி கொள்வதற்கு நான் போய் நிற்கிற இடம்தான் ஏற்கனவே முழுமையடைந்த இறைவனாக நான் கருதுகிற இடம். உன்னை போல் நான் முழுமையடைய வேண்டும். ஏனென்றால் நான் வந்து எல்லா குறைகளும் உள்ள ஒரு சாதாரண பிண்டமாக இந்த மண்ணுக்கு வந்து சேர்ந்தவன். எனவே கொஞ்சம் கொஞ்சமாக இப்போது நேற்று நான் இருந்த நிலையிலேயே இன்றும் இருப்பது என்றும் இருப்பது என்றால் வளர்ச்சி கிடையாது. அப்போ நான் தேங்கி விடுகிறேன். தேங்குவது எதுவானாலும் அது சாக்கடை. சாக்கடை நாற்றம் வலிக்கும், சமூகத்தின் சாபமாக இருக்கும். ஓடுவது இயங்குவது தான் ஆரோக்கியத்தின் அடையாளம். அதுதான் நதி. நதி போல் வாழ்வு இருக்க வேண்டும்னா நாம் இயங்கிக் கொண்டே இருக்கணும். இயங்குவது எதை நோக்கி? முழுமையை நோக்கி. முழுமை என்பது என்ன? இறைமை. அந்த இறைமையை நோக்கி நான் நடக்கிறேன். அதற்காகத்தான் இங்கே வந்து நிற்கிறேன். பொதுவாக உணவு பழக்கவழக்கங்கள் இப்போ நீங்கள் யோகாசனம்லாம் செய்யும்போது கட்டுப்பாடு நிச்சயம் வச்சுருப்பீங்க. என்ன மாதிரியான உணவு பழக்கவழக்கங்கள் இருக்குது? அதாவது மிக குறைந்த உணவை ஏற்பது தான் உடல் ஆரோக்கியத்திற்கு மிக முக்கியமானது. உணவே மருந்து, மருந்தே உணவு என்பது தான் தமிழனுடைய வாழ்க்கை முறை. இப்பொழுது காலையில் வந்து இந்த ஓட்ஸ் கஞ்சி தான் நான் குடிக்கிறேன்.
ஓட்ஸ் கஞ்சி குடிப்பதனால முதல்ல பார்த்திங்கன்னா ஒரு மனிதனுக்கு ஊறு விளைவிக்கக்கூடியது காரம், புளிப்பு, எண்ணெய். ஆனால் இந்த ஓட்ஸ் கஞ்சி குடிக்கிற பொழுது இதில் காரமும் இல்லை, புளிப்பும் இல்லை, எண்ணெயும் சேர்க்கப்படுவதில்லை. அப்போ 3 வேளை உணவில் 1 வேளை உணவு முற்றிலுமாக காரம், புளிப்பு, எண்ணெயை தவிர்த்து நாம் உண்பதனால உடம்புக்குள் ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு உணவை காலையில் எடுப்பதற்கான வாய்ப்பை இந்த ஓட்ஸ் தருகிறது. காலையில் ஐயா உங்களுக்கு தேநீர் போட்டு கொடுத்ததெல்லாம் பார்த்தோம். தேநீர் போட்டு கொடுக்கறது மட்டும்தானா, இல்லை உணவு, மதிய உணவு இதெல்லாம் அவங்களுக்கு உதவுவாங்களா? அவங்களுடைய உணவு விஷயங்கள் நீங்கள் எப்படி வேணும்? அதிகமாக பயணம் செய்யக்கூடியவங்க, அதிகமாக படிக்க நேரம் செலவிடக்கூடியவங்க, அவங்களோட உணவு பழக்கத்தை நீங்கள் எப்படி பார்த்துக்கிறீங்க? அவருக்கு எப்பவும் முட்டை கொடுத்து விட்டுருவேன். மஞ்சள் இல்லாத வெறும் வெள்ளையில் மிளகுத்தூள் போட்டு கொடுப்பேன். அப்புறம் மோர் கொடுப்பேன். தயிராக சாப்பிட மாட்டாங்க, ஃபேட்டுன்னு. மோர் அடித்து நல்லா ஒரு சொம்பு மோர் கொடுப்பேன். அப்புறம் நைட்டில் பால் கொடுப்பேன் கண்டிப்பாக அவருக்கு. கீரை சேர்த்துப்போம். இல்லை ஐயாவுக்கு பிடிச்சமான உணவு அப்படின்னா அசைவ உணவு எதுவும் சாப்பிடுவாங்களா? அசைவம் நிறைய சாப்பிட மாட்டாங்க. எதையுமே அளவுக்கு மீறி சாப்பிடுவாங்க. 2 தோசை 2 இட்லி தான் சாப்பிடுவாங்க நைட்டில். காலையில் ஓட்ஸ் சாப்பிடுவாங்க. மத்தியானமும் அவ்வளோண்டு வரகு, சாமை அந்த மாதிரி சாதம் தான் 2 பேருக்கும் வைப்போம். அதுக்கு மேலே நிறைய காய்கறியெல்லாம் நிறையவே எடுத்துக்க மாட்டாங்க. எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான். ஐயாவோட இளமை தோட்டத்தின் ரகசியங்களுக்கான பதில் உங்கள்கிட்ட தான் இருக்கும். அந்த வயது தெரியாமல் இருக்கிறதுக்கு யோகாசனம் மற்ற விஷயங்கள் எப்பயுமே தன்னை இன்னும் அதிகமாக படிக்கக்கூடியவங்க எப்பயுமே ஒரு புத்துணர்வோடு இருப்பாங்க. இதை தாண்டி உணவும் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். அவரோட இந்த இளமையின் ரகசியத்துக்கு உங்களோட பதில் என்ன? எண்ணெய் பொருள் எதையுமே நாங்கள் சாப்பிட மாட்டோம். 2 பேருமே பூரி, பொங்கல் அதெல்லாம் அடிக்கடிக்கு நாங்கள் எண்ணெய் பொருள் எதையும் பஜ்ஜி, போண்டா வெளியும் எதையுமே வாங்கி சாப்பிட மாட்டோம். எந்த டீ கடையிலையும் எதுலேயுமே சாப்பிட கிடையாது. ஹோட்டல்லையும் நாங்கள் சாப்பிட மாட்டோம். இட்லி தான் பெரும்பாலும், ஆப்பம் அந்த மாதிரி ஆவி பொருள் தான் சாப்பிடுவோம். எண்ணெய் பொருள் தவிர்த்துருவோம். அவருக்கு நிறைய காய்கறி கொஞ்சமாக தான் சாப்பிடுவாங்க. எல்லாம் நிறைய எதையுமே சாப்பிட மாட்டாங்க. முதல்லையே அவளிடம் நான் திருமணமான பொழுதே சொல்லிட்டேன், தேவைகளை குறைத்து கொள்ளணும். எவையெல்லாம் அத்தியாவசியம் தவிர்க்க முடியாது அவற்றை மட்டும்தான் வச்சுருக்கணும். அதனால் குறைந்த தேவைகளோடு நிறைந்த இன்பத்தை நாம் பெற முடியும். மனசு தான் காரணம் அப்படின்னு இந்த குறைந்த இப்பொழுது பார்த்திங்கன்னா எனக்கான வருமானம் என்பது நான் பெறுகிற ஓய்வூதியம் அது 20,000 ரூபாய்க்கு வர்றது. இந்த 20,000 ரூபாய்க்குள்ளே அவள் மிகச்சரியாக திட்டமிட்டு அற்புதமாக குடும்பம் நடத்துவாள். இதில் ஒரு கடன்காரர் என்று 41 ஆண்டு தாம்பத்திய வாழ்வில் யாரும் வந்ததும் இல்லை. பாலுக்கு என்னாச்சு, ஏம்மா நீங்கள் மளிகை சாமானு பணம் கொடுக்கலையேன்னு கேட்டு வாசல் கதவை தட்டியதே கிடையாது. அவ்வளோ பொறுப்பாக இருப்பான். அவள் வீட்டிலிருந்து கொண்டு வந்த இந்த அணிகலன்கள் அதையே என்ன பண்ணுவான், அடிக்கடி அதை போய் மாற்றி அதை புத்தம் புதுசாக்கி அது சேதாரம் எல்லாம் போய் போட்டுன்னு இருப்பாள். மற்றபடி நானாக எதையுமே அவளுக்கு இதுவரையிலும் ஒன்றையும் வாங்கி கொடுத்ததும் இல்லை, இதை வாங்கி கொடுக்கணும்னு அவள் கேட்டதும் இல்லை. எனக்கான வரம் என்பது என் மனைவி தான். கொஞ்சம் அரசியல் விஷயங்கள் குறித்து பேசலாம்னு நினைக்கிறேன். 2014 நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் எடுத்த நிலைப்பாடு அதிக விமர்சனங்களுக்கு உள்ளானது. பின்னர் அந்த நிலைப்பாடு குறித்து நீங்களே உங்களுடைய ஒப்புதல்களை எல்லாம் தெரிவிச்சிங்க. அதன் பிறகு மக்கள் நல கூட்டு இயக்கமாக இருந்தபோது அதில் காந்திய மக்கள் இயக்கம் இருந்தது. அது கூட்டணியாக மாறும்போது மறுத்தீர்கள். இப்போது பேச்சுவார்த்தை நடைப்பில் போகலாம் அப்படின்ற ஒரு சிந்தனை வந்தது. நீங்கள் இப்போ புதிய சக்தி அணி, இந்த அணிக்குள் காந்திய மக்கள் இயக்கம் வந்திருக்கிறது. திரு தமிழறிவு மணியன் தடம் புரள்கிறார் அப்படின்னு சொல்லலாமா? காந்தியத்தை புரிந்து கொண்ட யாரும் தமிழறிவு மணியன் தடம் புரள்கிறான் என்று சொல்லவே முடியாது. காந்தியே ஒரு இடத்தில் பதிவு செய்கிறார், நேற்று நான் ஒன்றை சொன்னேன் அல்லது எழுதினேன் என்பதற்காக என்றும் அந்த சொற்படியும் அந்த எழுத்தின்படியும் நான் நின்றாக வேண்டும் என்று நினைப்பதை விட முட்டாள்தனமானது வேறு எதுவுமே இல்லை. நேற்றைய கருத்து அன்றைய தினச்சூழலுக்கு ஏற்று என்னால் உருவாக்கப்பட்டது. இன்றைய கருத்து இன்று உள்ள சூழலுக்கு ஏற்ப உருவாக்கப்படுவது.
எனவே அன்றாடம் எனக்கு முன்னால் நிகழக்கூடிய நிகழ்வுகளை மையமாக வைத்துத்தான் என் கருத்து பரிணாமங்களை உருவாக்கி கொள்கிறேன் என்று அவர் சொல்கிறார். கருத்து பரிணாமங்கள் நீங்க சொல்றத வேறொரு வடிவத்தில் சந்தர்ப்பவாதம் அப்படின்னு சொல்றாங்க. சந்தர்ப்பவாதத்திற்கு இடமில்லையே. காரணம், ஒன்றை செய்வதன் மூலம் நான் பதவியை அடைகிறேனா என்று நீங்கள் பார்க்க வேண்டும், அல்லது இதை செய்து முடிப்பதன் மூலம் என்னுடைய செல்வத்தை பெருக்கிக் கொள்வதற்கான வாய்ப்பை நான் உருவாக்கிக் கொள்கிறேனா என்று பார்க்க வேண்டும். பதவியை பெறுவதற்கோ அதிகாரத்தை சுவைப்பதற்கோ செல்வத்தை பெருக்குவதற்கோ என் வாழ்வில் எந்த நிலையிலும் ஒரு அடியை கூட எடுத்து நீங்க முன்வைக்கக்கூடிய நபர்கள் உங்களுடைய அடிப்படை தத்துவத்துக்கு எதிரானவர்கள். இப்ப வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு நீங்க ஆதரவு தெரிவித்தீர்கள், மோடிக்கு ஆதரவு தெரிவித்தீர்கள். ஆனா அந்த ஆட்சி வந்த பிறகு நீங்கள் போற்றி புகழக்கூடிய காந்தியை கொன்ற கோட்சேவுக்கு சிலை வைக்கிற கோரிக்கை வருது. அப்ப நீங்க செல்வத்தை பெறலனாலும் ஒரு தவறான நபரை மக்கள் முன் நிறுத்துவது, நீங்க சொல்றீங்கிறதுக்காக ஒரு 1000 ஓட்டு விழுந்திருந்தா கூட உங்கள் கொள்கையிலிருந்து நீங்க பிறண்டு விட்டீங்கன்னு குற்றச்சாட்டு சரியாயிரும்ல? இல்லை, இது குறித்து நான் நிரம்ப விளக்கங்களை திரும்ப திரும்ப வழங்கிவிட்டேன். என்னை பொறுத்தவரையில் நான் ஏற்கனவே சொன்னேன், நான் இறை நம்பிக்கை உள்ளவன் என்று. உலகத்தின் எந்த சக்தி மிக்க கோவிலின் வாசலில் என்னை கொண்டு போய் நிறுத்தினாலும் கற்பூரம் அடித்து சத்தியம் செய்து சொல்ல தயார். என்னளவில் மோடி பிரதமராக வருவதா இல்லையா என்ற கேள்விக்கே இடமில்லை. நான் கடந்த 48 ஆண்டுகளாக இந்த 2 திராவிட இயக்கங்களின் அரசியலை பார்க்கிறேன். இந்த 2 திராவிட இயக்கங்களுக்கு இடையே பாக்கு வெட்டிக்கு இடையில் பாக்கு சிக்கி கிடப்பதைப் போல இந்த தமிழ் இனம் சிக்கி இருக்கிறது. காலம் காலமாக நம் மூதாதையர்களால் வளர்த்தெடுக்கப்பட்ட அத்தனை பண்பாட்டு பாரம்பரிய விழுமியங்களும் படுகொலியில் போய் சேர்ந்து விட்டன. பொது வாழ்வே மிக மோசமான அளவுக்கு இழிந்த சாக்கடையாக மாறிவிட்டது. இதை தூய்மைப்படுத்த வேண்டுமென்றால் 2 திராவிட கட்சிகளின் பிடியிலே இருந்து தமிழகத்தை விடுவிக்க வேண்டும் என்பது என் நெஞ்சில் எனக்காக நான் நேர்ந்து கொண்ட வேள்வி. சென்ற நாடாளுமன்ற தேர்தலை நீங்கள் கொஞ்சம் அன்பு கூர்ந்து சிந்தியுங்கள். பாட்டாளி மக்கள் கட்சி 2 திராவிட கட்சிகளோடும் உடன்பாடு வைப்பதில்லை என்று ஏற்கனவே தெளிவாக அறிவித்துவிட்டது. 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்றாகத்தான் நான் வந்து நிற்கிறேன் என்று முகம் காட்டியவர் விஜயகாந்த். 2 திராவிட கட்சிகளிடம் பெற்ற கசந்த அனுபவங்களின் அடிப்படையில் இனி அந்த பக்கமே திரும்புவதில்லை என்று தீர்மானம் செய்தவர் வைகோ. இவர்கள் 3 பேரையும் பார்க்கிறேன். ஆனால் இவர்கள் 3 பேரையும் இணைக்க வேண்டும். இது நாடாளுமன்ற தேர்தல். நாடாளுமன்ற தேர்தல் என்கிற முறையில் பாரதிய ஜனதா கட்சி போயஸ் தோட்டம் நோக்கி புறப்படுகிறது. ஆனால் அங்கே கதவு இழுத்து சாத்தப்படுகிறது. பிறகு கோபாலபுரம் நோக்கி செல்லலாம் என்றால் 2G ஊழல் குறித்து இந்தியா முழுவதும் இவர்கள் விளக்கியாக வேண்டும். அதனால் அவர்கள் வீதியில் தனித்து நிற்கிறார்கள். இப்படி இருப்பவர்களை ஒன்றாக இணைத்து 2 திராவிட கட்சிகளின் பிடியிலே இருந்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நாம் அதற்கான களத்தை அமைப்பதற்கு இப்பொழுதே அந்த சரியான நிலைப்பாட்டில் மக்களை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வியூகம் அமைத்தேனே தவிர இதில் மோடி பிரதமராவது என்பது அல்ல. பார்ப்பட்டு பார்க்கும்போது இப்போ திமுக அதிமுகவுக்கு மாற்றாக ஒரு ஒருங்கிணைந்த சக்தி இல்லை அப்படின்னு தமிழர் மணியன் சொல்றாருன்னு புரிஞ்சுக்கிறதா, இல்லை ஒருங்கிணைக்கிற சக்திகளுக்குள்ளும் திமுக அதிமுகவுடைய விமர்சிக்கக்கூடிய குணாதிசயங்கள் இருக்குன்னு சொல்றீங்கன்னு புரிஞ்சுக்கிறதா? இல்லை, இப்போ நீங்கள் திமுக அதிமுகவை எதிர்த்து மாற்று அரசியலை வளர்த்தெடுப்பதற்காக வந்து நிற்பதாக சொல்லி மேடைகளில் முழங்கி கொண்டிருக்கக்கூடிய இப்பொழுது உள்ள மக்கள் நல கூட்டணியையே நான் வைத்துக் கொள்கிறேன். அதில் உள்ள அனைவரும் என்னுடைய அன்பிற்குரியவர்கள் தான். ஆனால் நான் கேட்கிறேன், வைகோ எனக்கு விளக்கம் சொல்லட்டும். மாற்று அரசியலை வளர்த்தெடுப்பதற்கு வந்திருக்கிறேன். நீங்கள் விஜயகாந்தை ஏன் வலிந்து வலிந்து அழைக்கிறீர்கள்? விஜயகாந்த் வீட்டு வாசலில் போய் ஏன் நிற்கிறீர்கள்? விஜயகாந்த் வந்தால் அவர் முதல்வர் வேட்பாளராக இருப்பது என்றாலும் கூட ஏற்றுக்கொள்வது குறித்து பரிசீலிப்போம் என்கிற அளவுக்கு இடதுசாரிகளை பேசத் தொடங்கிவிட்டார்கள். திருமாவளவன் பேசியிருக்கிறார். எனவே இப்பொழுது நான் கேட்பது, எந்த வகையில் இந்த திமுக அதிமுகவிலிருந்து விஜயகாந்த் மாற்று? நீங்கள் குடும்ப அரசியல், வாரிசு அரசியல் இவற்றையெல்லாம் வளர்த்தெடுத்தது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் கலைஞர் என்று குற்றம் சாட்டுகிறீர்கள். வருகிற பொழுதே விஜயகாந்த் ஒரு குடும்ப அரசியலோடு தானே வருகிறார், வாரிசு அரசியலோடு தானே வருகிறார். தேமுதிகவினுடைய அதிகார மையம் என்பது எது? விஜயகாந்த், விஜயகாந்துடைய மனைவியார், விஜயகாந்துடைய மைத்துனர். இந்த மூவரை தாண்டி ஒரு பொதுக்குழுவோ செயற்குழுவோ ஒரு முடிவை அங்கே எடுத்துவிட முடியுமா? எந்த கட் அவுட் கலாச்சாரத்திலே இருந்து, தனிநபர் துதியிலே இருந்து விஜயகாந்தினுடைய மனைவியாரை அவருக்கு முன்பு பேசுகிற ஒரு பெண்மணி எங்களுடைய காவல் தெய்வம் என்று பேசுகிறார். எனவே எல்லை மீறி ஜெயலலிதாவை புகழ்வது என்பது ஒரு பக்கம் இருக்கிறதே,
அதை பார்த்து அருவருப்படைகிற நாம் அதே மாதிரி பொருத்தமற்ற புகழ்பாடுகளை நடத்தக்கூடிய, வழிபாடு நடத்தக்கூடிய இடமாகத்தான், தனிநபர் துதிக்கான இடமாகத்தான் தேமுதிக இருக்கிறது. எந்த வகையில் விஜயகாந்த் ஒரு மாற்று அரசியலை வளர்த்தெடுத்து கொடுப்பார் என்று ஏதாவது ஒரு காரணத்தை முன்வைத்து வைகோ எனக்கு விளக்கட்டும். வாக்கு வங்கி அப்படிங்கிற சமரசத்துக்காக விஜயகாந்தை அழைக்கிறார்கள் அப்படின்னா அதை நானே சொல்லி அரசியல்ல உங்களுக்கு உடன்பாடு கிடையாது. இல்ல, நானே சொல்லி இருக்கிறேன். மக்கள் நல கூட்டணி தன் வாக்கு வங்கியை வளர்த்தெடுப்பதற்கு விஜயகாந்தை பயன்படுத்திக் கொள்வதில் தவறில்லை. ஏனென்றால் தெரிந்தோ தெரியாமலோ இந்த தமிழ்நாட்டில் விஜயகாந்துக்கு பின்னால் ஒரு 5 விழுக்காடு வாக்காளர்கள் இருக்கிறார்கள். எனவே நீங்கள் வாக்கு வங்கியை வளப்படுத்திக் கொள்ள வேண்டும். 3வது அணி என்ற ஒன்று வலுவாக இருக்கிறது என்று மக்கள் திரும்பி பார்க்கக்கூடிய சூழல் கனிய வேண்டும் என்றால் நீங்கள் விஜயகாந்தை இணைத்துக் கொள்வதில் எனக்கு முரண்பாடு இல்லை. ஆனால் விஜயகாந்தை முன்னிறுத்தி நீங்கள் சென்றால், விஜயகாந்தை முதல்வர் வேட்பாளர் என்று அறிவிக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் வந்துவிட்டால், நீங்கள் எந்த வகையிலும் மாற்று அரசியலை வளர்த்தெடுப்பதற்காக வரவில்லை. ஏதோ தனிப்பட்ட காழ்ப்பின் அடிப்படையில், உங்களுக்கு ஏதோ தனிப்பட்ட முறையில் ஏற்பட்டிருக்கின்ற கசந்த அனுபவங்களின் அடிப்படையில் நீங்கள் ஒன்றாக கூடியிருக்கிறீர்கள் என்று தான் நான் சொல்லுவேன். தேர்தல் அரசியலை தாண்டி நடைமுறையில் இந்த சாதி சார்ந்த கொலைகள், ஆணவ கொலைகள் என்பது தமிழகத்தில் அதிகரித்திருக்கிறது. சமீபத்தில் ஒரு மிக மோசமான ஒரு கொலையை பார்த்தோம். சமூக நீதிக்கான மண், சுயமரியாதை திருமணத்தை அரசு சட்டப்பூர்வமாக்கிய முதல் மாநிலம், இப்படி பல பெருமைகள் சொல்லப்பட்டாலும் அந்த நிலை என்பது அப்போது இருந்த காலகட்டத்திலேயே சுயமரியாதை திருமணங்களும் கலப்பு திருமணம், சாதி மறுப்பு திருமணங்களும் ஆதரிக்கப்பட்ட சூழல்ல இன்றைக்கு நிலைமை வேறு மாதிரியாக மீண்டும் பழைய இதற்கு திரும்பி இருக்கு. இதுக்கு என்ன காரணமா இருக்கு? என்னை பொறுத்தவரையில் முன்பு இருந்ததை விட மிக மோசமான சாதி வெறி இன்றைக்கு வளர்த்தெடுக்கப்பட்டிருக்கிறது. நான் பயன்படுத்துகிற வார்த்தைகளை நீங்கள் பார்க்க வேண்டும். சாதி வெறி வளர்ந்திருக்கிறது என்று நான் சொல்லவில்லை, சாதி வெறி வளர்த்தெடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் ஒவ்வொரு சாதியையும் மையமாக வைத்து ஒரு வாக்கு வங்கியை உருவாக்கி, அந்த வாக்கு வங்கியின் அடிப்படையில் ஏதாவது ஒரு வலிமைமிக்க கட்சியோடு கூட்டணி அமைத்து, அதன் மூலம் ஒரு 2-3 சட்டமன்ற உறுப்பினர்களையோ அல்லது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரையோ பெற்றுவிட வேண்டும். அப்படி பெறக்கூடிய, அது கூட தனக்கானதாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய சாதிய தலைவர்கள் பல்கி பெருகிவிட்டார்கள். இதற்கு ஒரே தீர்வு என்ன தெரியுமா? சாதியை முன்வைத்து வரக்கூடிய எந்த கட்சி தலைவனாக இருந்தாலும் அவர்களோடு இணக்கம் கொள்வதில்லை என்று சமூக நலன் சார்ந்து இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் முதலில் முடிவெடுக்க வேண்டும். அவர்களுக்கு பின்னால் எத்தனை விழுக்காடு வாக்கு இருக்கிறது என்பது குறித்து கவலைப்படாதீர்கள். நீங்கள் சாதியை வைத்துக்கொண்டு வரக்கூடிய மனிதர்களோடு எங்களுக்கு கூட்டணி கிடையாது, அவர்களுக்கான இடஒதுக்கீடும் கிடையாது. இடஒதுக்கீடு என்று சொல்வது நான் இந்த சட்டமன்ற நாடாளுமன்ற தொகுதி பங்கீடு சொல்கிறேன். எனவே இவற்றை எங்களால் அளிக்க முடியாது என்று புறந்தள்ளி பாருங்கள். கால நடையில் இது போன்ற சாதி கட்சிகள் காணாமலே போய்விடும். இப்ப நீங்க சாதி கட்சின்னு சொல்லும்போது 2 விஷயங்களை பார்க்க வேண்டியது இருக்கு. ஒன்று மேல் சாதி இல்ல ஆதிக்க சாதின்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. இன்னொன்று தலித் மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள். இவர்களுக்கான அரசியல் பிரதிநிதித்துவமாக ஒரு கட்சி வருவதையும், ஏற்கனவே அரசியல் பதவிகள் இருக்கக்கூடியவர்கள் சாதி ரீதியாக பிளவுபடுவதையும் ஒரே பாராமீட்டர்களை வச்சு பார்க்க முடியல. ஒரே பாராமீட்டரில் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அதைவிட சமூக நீதிக்கு எதிரான பார்வை வேறு எதுவுமே இருக்க முடியாது. நான் பல நேர்காணல்களில் அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறேன். 2000 ஆண்டுகளாக உரிமைகள் பறிக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, சமூக தளத்தின் அடித்தட்டிலே தொடர்ந்து அழுத்தப்பட்ட சமூகத்தின் சார்பாக எழக்கூடிய குரலை ஒரு சாதிய குரலாக நான் ஒருபோதும் ஒப்புக்கொள்ள மாட்டேன். அது உரிமை குரல். விழுந்து கிடக்கக்கூடிய ஒரு கூட்டம் அது எழுந்து நிற்பதற்கான, உரிமைகளோடு எழுந்து நின்று அந்த உரிமைகளை அனுபவிப்பதற்கு, சம உரிமையும் சம வாய்ப்பும் பெறுவதற்காக எழுந்து நிற்கும் பொழுது ஆறத்தழுவி அரவணைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் காந்தியத்தினுடைய நோக்கமே. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், வன்முறையின் மூலமாக நீங்கள் ஒரு சாதிக்கு எதிராக இன்னொரு சாதியை தூண்டி விடுவது என்கிற அணுகுமுறையின் மூலமாக நீங்கள் புறப்படுகிற பொழுது திடீரென்று சாதிய தலைவர்கள் பெரிதாக தோற்றம் தரலாம். ஆனால் அதற்கு நேர் எதிர்வினையாக நீங்கள் பார்த்தால் சமூக நல்லிணக்கம் பாழ்பட்டு விடுகிறது. எனவே தலித்துகளுடைய உரிமைகளுக்காக நாம் போராடுவது என்பதும், அவர்கள் உரிமைகளை பெற்றுத்தருவதற்கு எல்லா வகையிலும் முயன்று பார்ப்பது என்பதும் வேறு. அதற்காக தலித்துகள் பெயரிலேயே இன்றைக்கு தமிழ்நாட்டில் தென்கோடி வரையில் நீங்கள் திரும்பி பார்த்தால் எத்தனை தலித் அமைப்புகள், இத்தனை தலித் அமைப்புகள் எதற்கு? ஒடுக்கப்பட்டவனுக்கும் நசுக்கப்பட்டவனுக்கும் உரிமை பறிக்கப்பட்டவனுக்கும் குரல் கொடுப்பதற்கு ஒரு அம்பேத்கர் போதாதா?
எனவே நீங்கள் அத்துணை பேரும் ஏன் ஒரு தளத்தில் ஒன்றாக இணைந்து குரல் கொடுக்க முடியவில்லை? இறுதியாக ஒரு கேள்வி, 2016 சட்டமன்ற தேர்தல் எப்படி இருக்க போகிறது என்ற கேள்வி திரு தமிழறிவு மணியன் முன்வைக்கப்பட்டால் உங்கள் கணிப்பு என்ன? தமிழறிவு மணியன் எப்பொழுதுமே நெஞ்சில் பட்டதை நேர்பட சொல்பவன். யாருக்கும் முதுகு சொரிந்து வாழ்வை வசப்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிற ஆசைகள் அற்றவன் நான். அதனால் தெளிவாக சொல்கிறேன், இப்படி 5 கூட்டணி 6 கூட்டணி 7 கூட்டணி என்று பிளவுண்டு நிற்க நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மறுபடியும் ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பு தான் கூடிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் இதை நான் மகிழ்ச்சியோடு பார்க்கிறேன். எனக்கான ஒரு பொலிட்டிக்கல் தீரி என்பது என்றும் மாறாதது. 2 திராவிட கட்சிகள் இருக்கின்றன. இந்த 2 திராவிட கட்சிகளால் தான் இந்த சமூகம் சீரழிந்து இருக்கிறது என்பதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. இந்த 2 திராவிட கட்சிகளில் நான் விரும்பியோ விரும்பாமலோ ஒரு திராவிட கட்சி முற்றாக விழுந்து விட்டது. விழுந்து கிடக்கக்கூடிய கட்சி விழுந்ததாகவே இருக்கட்டும். விழுந்ததாகவே அது இருந்தால்தான் அடுத்து ஒரு கட்சியை நான் திரும்பி பார்க்க முடியும். 2 என்று இருக்கிற வரையில் தான் ஒப்பீடு என்ற ஒன்றுக்கான வாய்ப்பு உண்டு. 2இல் 1 முடிந்து விடுகிற பொழுது இருப்பது ஒன்றாக நின்றுவிட்டால் ஒப்பீடுக்கான வாய்ப்பே கிடையாது. நீங்கள் 89 தொடங்கி இன்று வரையில் 5 ஆண்டு காலம் திமுக 5 ஆண்டு காலம் அதிமுக என்று மாற்றி மாற்றி ஆட்சி கட்டளை அலங்கரித்ததனுடைய அடிப்படை ரகசியமே என்ன? ஒரு கட்டத்தில் வாக்காளனுக்கு இது சிறிய தீமையாக தெரிகிறது, அடுத்த கட்டத்தில் அது பெரிய தீமையாகி இது சிறிய தீமையாகி விடுகிறது. ஒப்பீட்டளவிலே தான் இன்றைக்கு வாக்காளன் யோசிக்கிறான். இந்த 2இல் 1 விழுந்து விட்ட நிலையில் இருப்பது ஒன்றுதான். ஜெயலலிதா வாயை திறக்கிற பொழுதெல்லாம் கருணாநிதியை தீய சக்தி என்றுதான் சொல்லுவார். இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழக அரசியலே முடிவுக்கு வந்துவிட்டது என்று நினைத்துக் கொள்ளுங்கள். எஞ்சி நிற்பது அதிமுக. அந்த அதிமுக மட்டும்தான் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய தீய சக்தியாக வாக்காளன் கண் முன்னால் தெரியும், தவறுகளை தொடர்ந்து செய்தால். அந்த நிலையில் அதிமுகவும் விழும். 2016 அதிமுக ஆட்சி கட்டளை நோக்கி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனால் 2016 இருந்துதான் இதுவரை தமிழகம் சந்தித்திராத மிக அருவருப்பான ஊழல்கள் அனைத்தும் அரங்கேறப் போகின்றன. அவற்றின் விளைவாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முடிவுக்கு வரும். ஜெயலலிதாவின் அரசியல் வாழ்வும் முடிவுக்கு வரும். அப்பொழுது ஒரு வெற்றிடம் உருவாகும். அந்த 2021க்கு முன்பே அந்த வெற்றிடம் உருவாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த வெற்றிடத்தையாவது நல்லவர்கள், நேர்மையானவர்கள், தூய்மை சார்ந்தவர்கள், உண்மையாக சமூக நலன் சார்ந்து மக்களை மனதில் நிறுத்தி செயற்படக்கூடியவர்கள் நிறைவு செய்வார்கள் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. சூடான அரசியல் தொடங்கி உடல் நலன் சார்ந்த விஷயங்கள்னா பல விஷயங்கள் இந்த ஒரு நாள் பயணத்தில் உங்களோட பகிர்ந்துட்டதில் ரொம்ப மகிழ்ச்சி. எங்களோட இந்த நேரத்தை செலவிட்டதுக்கு மிக்க நன்றி.